கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. என்ன சும்மா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? எல்லாம் பிளான் பண்ணது தானே. சீக்கிரம் வந்து கார்ல ஏறுங்க. அனன்யா கொஞ்சம் சீக்கிரம் போடி. போறேன்டி. ஆமா ட்ரெஸ் எல்லாம் எங்க வச்சிருக்க? எல்லாம் பின்னாடி கார்ல தான் இருக்கு. அங்க போய் மாத்திக்கலாம். ஓயே அனைவருக்கும் வணக்கம். பிறர் நலம் நாடும் பேருள்ளம் கொண்ட அமரர் பூங்கோதை நாச்சியார் அவர்களால் அமைக்கப்பட்ட இந்த கல்லூரியில் அவர்கள் பெயரால் நடைபெறும் இந்த கலை விழா இனிதே தொடங்குகிறது. நமது நிறுவனர் திருமதி பூங்கோதை நாச்சியார் அவர்களின் பாதையில் அறப்பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கும் நமது தாளாளர் மதிப்புக்குரிய பார்வதி நாச்சியார் அவர்களையும் அவரது திருமகன் திரு ரவிசங்கர் அவர்களையும் கல்லூரி நிர்வாக குழு உறுப்பினர் மதிப்புக்குரிய செல்வி ராஜம்மா அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். நமது கல்லூரி மாணவியரில் ஒருவரை பிரின்சஸ் பிரீட்டி 2017 அதாவது நம் கல்லூரியின் இந்த ஆண்டிற்கான இளவரசியாக தேர்ந்தெடுக்கும் போட்டிகள் இப்பொழுது தொடங்க இருக்கிறது. முதலில் நடன போட்டி. அடுத்து ஆட இருப்பது சுமதி. இதுவரை ஆடிய மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். தன் கலை திறமையை காட்டுவதற்காக பூங்கோதை நாச்சியாரின் குடும்பத்தின் உண்மையான இளவரசியே வருகிறார். உங்கள் அனைவரின் பலத்த கரகோஷத்தோடு நமது கல்லூரியின் தலைமகள் தீபிகாவை அழைக்கிறேன்.
சார் வழி விடுங்க சார், நாங்க அர்ஜென்ட்டா போகணும் சார். என்னது அர்ஜென்ட்டாக போகணுமா? ஆ அதுக்கு ஒன் வேலை தான் வருவீங்களா? முதல்ல வண்டி ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்கி வாமா. ஹே, நீங்க 2 பேரும் உள்ளே இருங்கடி, நான் வந்துடுறேன். என்னையா லைசென்ஸ் இது? ஒண்ணுமே தெரியல. போய் ஒரிஜினல் எடுத்துட்டு வா. சார் சார் ப்ளீஸ் சார், ஒன் வேன்னு தெரியாம வந்துட்டோம். எங்க காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க சார். ஆமா சார், நாங்க கல்ச்சுரல்ல டான்ஸ் பண்றோம் சார். அப்படியா? எந்த காலேஜ்? பூங்கோத நாச்சியார் காலேஜ் சார். ம். ஓஹோ, சரி சரி. தேங்க்யூ சார். காலேஜ் பொண்ணுங்களா வேற இருக்கீங்க, ஃபங்க்ஷன் வேற சொல்றீங்க. ஒரு 1000 ரூபாய் ஃபைனை கட்டிட்டு போங்க. சார், அதான் இவங்க சொல்றாங்கல்ல, ரொம்ப பேசுறீங்க. இந்த விஷயம் எங்க மாமாக்கு மட்டும் தெரிஞ்சது அம்புட்டுதான், நடக்கிறதே வேற. என்ன பார்வை, ஒரு போன் போட்டா போதும் உங்க சீட்டே கிழிஞ்சிரும். ஆ? போடவா? போன் போடவா? ஆஹா. மரியாதையா வழி விடுங்க, இல்லைன்னா அம்புட்டு தான் சொல்லிட்டேன். மேடம், உங்க மாமா யாருன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். அது அப்படி மரியாதையா பேசணும், புரிஞ்சுதா? ம். இந்த ஏரியா ஏசி எங்க மாமா தான். பயப்படாத, உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உன்னை நான் மன்னிச்சிட்டேன், போ போ. நல்லதா போச்சு. யோ 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 யோ, என் மாமாக்கு ஃபோன் பண்ணவா? ஃபோன் பண்ணுமா? நானும் ஏசிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபோன் பண்ணு. என்ன ஃபோன் நம்பர் இல்லையா? நான் தரவா? என்ன பம்புற? நானே கேடி, என்கிட்டயே நீ கேட்பாரி தர மாட்டியா? கூப்பிடு உன் மாமாவை, நானும் பாக்குறேன். சார் 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 ப்ளீஸ் சார். மன்னிச்சிருங்க சார், அவ விளையாட்டுக்கு எதையோ பேசிட்டா. எங்களுக்கு யாரையுமே தெரியாது சார். ப்ளீஸ் சார், மன்னிச்சிருங்க சார். இது பொண்ணு, நீயும் இருக்கிய பண்ணு கணக்கா. எவ்வளவு பாந்தமா உண்மையை சொல்லுது பாரு. கோபம் வரல, ஐயோ பாவனு ஒரு இறக்கம் தோணுது. உன்னை பார்த்தா தூக்கி போட்டு மிதிக்கணும்னு ஆத்திரம் தான் வருது. ஃப்ராடு ஃப்ராடு. நல்லா பூசணி பழம் மாதிரி இருந்துட்டு அண்ட புழுகு புழுகுற. ஏ பூசணி மூஞ்சி, இந்த ஏரியா ஏசி என்னோட சொந்த தாய் மாமன். அவரு தான் எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாரு. என்கிட்டயே வந்து ஆட்டம் காட்டுறியா? எப்படி எப்படி? ஒரே ஒரு போனு என் சீட்டு கிழிஞ்சிருமோ? ஆத்தி, இவன் மாமான்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி வர பேசிட்டேனே, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. சார் சார், அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா சார். ப்ளீஸ் சார், மன்னிச்சிருங்க சார். சரி, உங்க 2 பேரையும் மன்னிச்சிட்டேன். நீங்க போங்க. ஆனா இவளை மட்டும் விட மாட்டேன். சார் சார், என்ன மட்டும் ஏன் சார் விட மாட்டேன்னு சொல்றீங்க? நானும் தெரியாம பண்ணிட்டேன், என்னையும் மன்னிச்சிருங்க. என்னால உன்னை மன்னிக்க முடியாது. என் மாமனை நீ அசிங்கப்படுத்திட்ட. உன்னை நான் விடவே மாட்டேன். யோ கான்ஸ்டபிள் சார், போன வாரம் இதே இடத்துல ஒரு கிழவி அடிச்சு போட்டா ஆமா அன்னோன் சார். கேஸ் இருக்குல்ல, ஆமா. அத இந்த பொண்ணு பேர்ல எழுது. சார், இதெல்லாம் அநியாயம் சார். எனக்கு காரே ஓட்ட தெரியாது, அப்புறம் எப்படி சார் நான் கிளவி அடிச்சு போட்டிருப்பேன்? என் மேல உங்க இஷ்டத்துக்கு கேஸ் எழுத சொல்றீங்க? அதெல்லாம் எஃப்ஐஆர்ல எப்படி எழுதணும்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல உன் பேரை சொல்லு. சார் 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 சார், சார், வேண்டாம் சார், சார், please விட்டுருங்க சார், சார், வேணாம் சார், பாவம் அவளை சார். விட்டுடுங்க சார் சார். சார், வேணாம் Please சார், சார். ப்ளீஸ் சார். நீங்க 2 பேரும் சும்மா இருங்க. நீ உன் பேரை சொல்லு. பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். பேரை சொன்னா தானே கேஸ் எழுதுவீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஆஹா, இது சரியா வராது. பொம்பளை புள்ளைய அடிக்க வேணான்னு பார்த்தேன், வேற வழியே இல்ல. யோ கான்ஸ்டபிள், அந்த லத்தி அடியா. ஐயோ, வேணாம் சார், நான் சொல்லிடுறேன் சார். எழுதிக்கோங்க. என் பேரு மாரியம்மா. என்னது? என்ன பேர் சொன்ன? மாரியம்மா சார்.
மாரியம்மாவா? ம்ம். நீ போம்மா. ஏன் சார் கேஸ் போடலையா? உன் மேல எப்படிம்மா கேஸ் போட முடியும்? நீ எங்க அம்மா பேரை வச்சிருக்கிய. எங்க அம்மா செத்து 5 வருஷம் ஆயிடுச்சு. எங்க அம்மாவும் உன்ன மாதிரி தான் ஏதாவது துடுக்க பேசிக்கிட்டே இருக்கும். அது பேரும் மாரியம்மா தான். உன்ன மாதிரியே தாம்மா கண்ணாடி வேற போட்டிருக்கும். உன் பேரு சொன்ன உடனே எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. என்ன பண்றது? சரி சரி போங்க. நில்லுங்க. ஐயோ, மறுபடியும் இந்த ஆளுக்கு கிறுக்கு புடிச்சு போச்சு போல இருக்கே. ஐயோ என்னடி இது? இந்த ஆள் அம்பியாவும் அண்ணியனாவும் மாறி மாறி நடிக்கிறாரு. இப்ப பாரு அழுதி என் பர்ஃபார்மன்ஸ்ல அவர் எப்படி சமாளிக்கிறேன்னு. இந்த புடி. என் தாயே மாரியம்மா, நீ ஏம்மா அழுகுற? நீ கடைசியா ஆசைப்பட்டு கேட்ட பிரியாணியை கூட என்னால வாங்கி தர முடியல. ஆனா இப்ப நான் விட மாட்டேன். யோ கான்ஸ்டபிள் சார் அந்த பிரியாணி ஏடியா. இந்தாங்க சார். என் தாயே இந்தா, இத வச்சு வச்சு நல்ல பொறுமையா சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ் சார். போயிட்டு வாங்க. தீபிகாவின் நடனம் உங்கள் அனைவரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டதை உங்களது கரகோஷத்தின் மூலம் உணர முடிகிறது. உங்கள் கரகோஷம் தான் மதிப்புகள் என்றால் கல்லூரி இளவரசி பட்டம் தீபிகாவிற்கு தான் கிடைக்கும் என்று நம்புகிறேன். இந்த நடன போட்டியின் இறுதி போட்டியாளர் பூங்கொடி. பூங்கொடியை மேடைக்கு அழைக்கிறேன். வாமா. பூங்கொடி, பூங்கொடி மேடைக்கு வாங்க. தீபி அவ வரமாட்டால? அவளே கை கால் விளங்காம எந்திரிக்க முடியாம கிடக்குறான். அவ எப்படி கிராண்ட்மா வருவா? அவ வரமாட்டான்னு நீயே போய் சொல்லு. பூங்கொடி, பூங்கொடி. மேடம் ஒரு நிமிஷம். என்ன தீபிகா? பூங்கொடி வரமாட்டான். அவ காம்படிஷன்ல கலந்துக்கிற கண்டிஷன்லயே இல்ல. அவ கரண்ட் ஷாக் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்கா. அப்படியா? ஆனா பேர் கொடுத்திருக்காளேமா. பேர் கொடுத்திருக்கான், ஆனா நடக்கவே முடியாது. அவளால நடக்கவே முடியாது. அப்புறம் எப்படி டான்ஸ்லாம் ஆடுவா? ஐ திங்க் நீங்க அனௌன்ஸ் பண்ணிடுங்க பூங்கொடி வரமாட்டான்னு. பூங்கொடியின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தற்போது அவளால் கலந்துக்க முடியாத சூழ்நிலை. ஆகையால் இந்த டான்ஸ் காம்படிஷன் இத்துடன் முடிவடைகிறது. மேடம், நான் வந்துட்டேன் மேடம். போட்டியில நான் கலந்துக்கிறேன். பூங்கொடி, உனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. இப்போ உன்னுடைய உடம்பு பரவாயில்லையா? உன்னால ஆட முடியுமா? என்னால ஆட முடியும். என் உடம்புக்கு எதுவும் இல்ல. எனக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல மேடம். நான் ஆடுறேன் மேடம். சாரி,
நம்ம லிஸ்ட்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. டான்ஸ் காம்படிஷன்ல கடைசியா கலந்துக்க போறது பூங்கொடி தான். டேய் பட்டிக்காடு, எந்த தைரியத்துல நீ கல்ச்சுரல்ஸ்ல பேர் கொடுத்தா? உனக்கு என்ன தெரியும்ட்டு நீ ஆட வந்திருக்கிறா? உனக்கு ஆட தெரியுமா? தீபிகாவை எதிர்த்து ஆடிடுவே நீ. வா. ஏய் பே. பாட்டி வாமா பூங்குடி, ம், நல்லா சரி ஆடி பாட்டி. ஜெயிச்சிட்டு வர. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. ஆல் தி பெஸ்ட்மா, நல்ல ஆடு. சரி சார். என் கூட எதுலயும் போட்டி போடணும்னு நினைக்காத, புரியுதா? எதுலயும். அப்புறம் இப்படி ஹாஸ்பிடல் ரூம்ல எல்லாம் இருக்க மாட்டேன், மார்ச்சுரியில தான் இருப்பேன். என்னடி வரமாட்டான்னு சொன்ன, வந்துட்டா? பொங்குடி, நான் சொல்றது கேளு. இப்போ உன் உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல நீ டான்ஸ் ஆடுறது நல்லதில்லை. ப்ளீஸ் வேணாம். இல்ல சார், என்னால முடியும். நான் காலில் கட்டின சலங்கைய ஆடாம கழட்டினா அதை எனக்கு சொல்லி கொடுத்த என் அம்மாவை அவமானப்படுத்துற மாதிரி. அதுவும் இல்லாம இந்த போட்டியில கலந்துக்கிறதுல என் தன்மானமும் இருக்கு சார். இங்க பார், நீ இருக்கிற கண்டிஷன்ல நடக்கவே கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நீ என்னடானா டான்ஸ் ஆட போறேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்க? ரிஸ்க் எடுக்காத பொங்குடி, ப்ளீஸ் சொல்றது கேளு. சார், சில விஷயங்கள் சொன்னா புரியாது. எங்களை மாதிரி காசு பணம் இல்லாதவங்களுக்கு தன்மானம் தான் சார் மதிப்பு. யாருமே கலந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில எதிர்த்து நின்னு போராடி ஜெயிக்கிறது தான் சார் எனக்கும் பெருமை. என் உயிரே போனாலும் இந்த போட்டியில நான் கலந்துப்பேன். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல தலையிடாதீங்க சார்.